ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோர் வளசரவாக்கத்தில் இருக்குங்க. இந்த கடை வந்து ஒன்லி ஃபார் சில்வர் ஆர்டிகல்ஸ் தாங்க. ஸோ சில்வரில் என்ன பொருள் பார்க்கணுனாலும் சூப்பராக இருக்கும் இங்கே. அதே மாதிரி கிராமுக்கு வந்து 5 ருபீஸ் லெஸ் பண்ணியும் கொடுப்பாங்க இங்கே. ஸோ நான் இங்கே வந்து சிட்டு போட்டு ஆல்ரெடி எடுத்திருக்கேங்க. இங்கே சிட் ஸ்கீமும் இருக்குது. மந்த்லி நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10,000 ருபீஸ் வரையும் கூட பே பண்ணலாம். அந்த சிட் ஸ்கீம் வந்து முடிகிற சமயத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 மந்த் போனஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அந்த ஆன்டிக் ஃபினிஷ் உள்ள சாமி சிலைகள் தாங்க. ஆல்ரெடி என்னோடய சில்வர் கலெக்ஷன் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த மாதிரி ஆன்டிக் பீஸில் உள்ள ஐடல்ஸ் தான் நிறையா வச்சுருப்பேன் பூஜை ரூமில். இந்த ஐடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 92.5 சில்வருங்க. ஸோ இது வந்து கிராம் ரேட் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு, அது போக எக்ஸ்ட்ராவாக 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு கிராமுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நார்மல், இது வந்து 80 டச் இல்லது 83.5 அப்படின்னு அவங்களே சீல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஐடல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிராமிலேருந்து 5 ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 100 ருபீஸ்னால் 95 ருபீஸ்க்கே கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே 80 டச் உள்ளதுங்க. அதிலே வந்து சீல் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஜாமான்லேயுமே அவங்களோட சில்வர் ஸ்டோரு அவங்களோட சீல் இருக்கும். அது போக அது 80 டச்சா இல்லை 83.5வா இல்லை 92.5வா இல்லை பார்லாம் வாங்கினீங்கன்னா 99 இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி சீல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உட்டன் மனை சாமி சிலைகளை வைக்கிறதுக்கு அந்த உட்டனில் வந்து மேலே வந்து அந்த சில்வர் கோட்டிங் கொடுத்த மனைலாம் இருந்ததுங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 850 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது. பட் அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதில் வந்து கீழே உள்ள அந்த கால் வந்து 3மே வந்து வெள்ளிங்க. ஸோ அதனால் அது மட்டும் அரௌண்ட் ஒரு 2000 கிட்டே வந்தது. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 850 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ யாருக்காவது இந்த மனை வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணி பாருங்கங்க. இது வந்து ஒரு ஜோடி விளக்கு, இது வந்து 2100 சம்திங் இருந்தது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து ஒரு சின்ன மனையில் சாமி வச்சுட்டு இங்கிட்டு நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நியூ அரைவல் அப்படின்னு சொல்லி கடையில் எடுத்து காமிச்சிருந்தாங்க. என்னோடய சிட் ஸ்கீம் வந்து இப்போ இங்கே நான் க்ளோஸ் பண்ணேங்க. அதில் வந்து 2-3 பூஜை ஜாமான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ அந்த விளக்கு கீழே உட்டில் அந்த விளக்கு வச்ச மாதிரி ஒரு பஞ்சமுக விளக்கு இதெல்லாம் காமிச்சாங்கங்க. ஸோ நீங்களாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், கொஞ்சம் யூனிக்காக கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் பொருள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1000 ருபீஸ்லேருந்தே இங்கே நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இருந்ததுங்க. இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க, அந்த திருவாச்சிலாம் வச்சு. ஸோ இந்த மனை இது எல்லாமே வந்து பீஸ் ரேட் தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 850லேருந்தே இருந்தது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து நம்ம அப்படியே ஒரு சாமி சிலை வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அந்த உட்டோட ஃபினிஷும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி மனைகள்லாம் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி நம்ம சாமிக்கு வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பூஜை அறை. அதே மாதிரி இந்த கொலக்கட்டை மாலையாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு மாலையில் வந்து நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கொலக்கட்டை மாலை, தேங்காய் மாலை, அந்த பூ டிசைன் பார்த்திங்களா அரும்பரும்பாக அது ஒரு டிசைனான பூ வச்ச மாலை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி துளசி மாலை, அது மாதிரி சிவனுக்கு போடுற மாதிரி வில்வ மாலை அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. வெத்தலை மாலை ஒன்று இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வெத்தலை மாலை கீழே வந்து ஒரு சின்னதாக ஸ்டார் தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக. இந்த மாலை எல்லாமே வந்து பீஸ் ரேட் தாங்க வரும். ஸோ இது வந்து லக்ஷ்மி எந்திரம்பாங்கங்க. நம்ம வீட்டில் வந்து தீராத கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது வந்து சின்னதாக பாக்கெட் சைஸில் கூட கிடைக்கிது. நீங்கள் உங்களோட பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை பூஜை ரூமில் வந்து லக்ஷ்மி படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து நீங்கள் இதையும் வச்சு நீங்கள் வழிபடலாங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த சின்ன லக்ஷ்மி எந்திரம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாக்கெட் சைஸில் இருக்கும். இது வந்து சின்னதாக நம்ம பர்ஸு இதிலலாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மி பாதம் இந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 700-800 அந்த ரேஞ்சிலருந்தே இருந்தது. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சா இந்த மாதிரி கூட வாங்கி கொடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இங்கே வந்து அந்த ஆன்டிக் பீஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் போடுறாங்கங்க. நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக 2 கடை வந்து இந்த மாதிரி வெள்ளி செக்ஷன் பார்த்துருந்தேன். கடை பேர் சொல்ல விரும்பலை. அந்த கடைகள்லாம் வந்து 40 ருபீஸ்லேருந்து 60 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுறாங்க உங்களுக்கு பெர் கிராமுக்கு. அப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே 20 தான். அதே மாதிரி சவுகார்பேட்டில் போய் நான் வாங்கின கடைகள்லேயும் எனக்கு வந்து 20, 25, 30 ருபீஸ் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கேன்.
ஸோ அதை கம்பேர் பண்ணும்போதுல இங்கே 20ங்கிறது கம்மி தாங்க. இந்த பிளேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 to 150 கிராம்ஸ்குள்ளே இருந்தது அஷ்டலட்சுமி பிளேட்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே ₹5 லெஸ் வருங்க. இதிலே பின்னாடி எழுதியிருக்கோம் 80 டச் அந்த மாதிரி எழுதியிருக்கோம். 83.5னா 83.5 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த முருகனோட வேல் வந்து ஒன்று வந்து பர்ஸில் வைக்கிற மாதிரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து அந்த மயிலும் வேலும் இருக்கிறது வந்து 2 பீஸ் தாங்க இருந்தது. என்னோடய சிட் அமௌண்ட் வந்து 8,000, இது வந்து ஒரு 9,000 சம்திங் வந்திருந்தது. இந்த பெருமாள் ஸ்டாச்சு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கீழே லக்ஷ்மி வச்சு இந்த பக்கமும் யானை, சங்கு சக்கரம் எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1,200 ருபீஸ்க்கே பாருங்கள். இந்த காமதேனு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பூஜை ரூமில் வச்சு வழிபடுவாங்க. இந்த காமதேனு இருக்கிற இடத்துல எல்லா செல்வங்களும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. இந்த காமதேனு வந்து அதுலேயும் வேரியஸ் சைஸஸ் இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த பெருமாள் வந்து அரௌண்ட் ஒரு 3,000 கிட்ட தான் வர்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆனால் க்யூட்டாக அழகாக இருந்தது. மேலே பெருமாள், கீழே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு இந்த ஐடல் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. இது அரௌண்ட் ஒரு 1,100க்குள்ளே தாங்க வந்தது, ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. அஷ்டலட்சுமி இருப்பாங்க, நடுவில் லக்ஷ்மி, கஜலட்சுமி, சுற்றி அஷ்டலட்சுமிங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து சின்ன சைஸ்லேயே இருந்தது, மீடியம் சைஸ்லேயே இருந்தது, பெரிய சைஸ்லேயே இருந்தது உங்களுக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 8,000 9,000 வரையும் கூட அந்த வெயிட்டுக்கு வேரி ஆச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து 92.5 அப்படிங்கிற சீல் இருக்காங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. இது வந்து முருகனோட சஸ்திரபந்தம் வேல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு கூட பூஜை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக அதை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அதில் உள்ள அந்த எழுத்துக்கள்லாம் கூட உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுங்க. ஸோ இது வந்து கிராமுக்கு ₹5 கம்மி அந்த இதில் தான் வரும். பட் அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க. அந்த வேல் வந்து ஒன்று வந்து அரௌண்டு 1,200 கிட்ட வந்ததுங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு 5 கிராம்ஸ்லேயே வந்து துளசி மாடம் உங்களுக்கு. ஸோ கிஃப்ட் பண்ணணும், என்கிட்ட வந்து ஒரு ₹500 தான் இருக்குது, ₹700 தான் இருக்குன்னா அதுக்கேற்றாப்பில் கூட நிறையா ஐட்டம் வச்சுருந்தாங்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த தட்டுலேயும் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி யந்திரம் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அஷ்டலட்சுமி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக இந்த பிளேட்டுக்குள்ளே செட் ஆச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு சில்வர் பார் தாங்க. இந்த சில்வர் பார் வந்து 500 கிராம்ஸு, அதாவது ½ கிலோ வெள்ளிங்க. இது வந்து பாருங்கிறப்ப மேக்கிங் சார்ஜ் போடுவாங்கங்க. இங்கே வந்து ₹500 மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க. அதாவது கிராமுக்கு ₹1 எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நேத்தோட ருபீஸ் வந்து ₹101ங்க. ஸோ நம்ம ₹102 மேனிக்கு இதை வாங்குகிறோம். அது போக ஜிஎஸ்டி வேறு வரும் 3% உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற ஐட்டம்லாம் வந்து இதெல்லாம் 24 கேரட் கோல்டு ஃபாயிலுங்க. அதாவது தகடு இருக்குது பார்த்திங்களா, 24 கேரட் கோல்டு ஃபாயிலில் செஞ்ச சாமி சிலைகள் தான். இது எவ்வளோ ரூபா அப்படின்னு நினைக்கிறீங்க? அரௌண்ட் ஒரு ₹1,600 தாங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு. இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ₹850 இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருந்தது. இந்த குட்டி விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ₹85 அந்த மாதிரி தாங்க இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பூஜை ரூமில் வச்சு கண்டிப்பாக அதை பூஜை பண்ணுவாங்க. அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 1,000 1,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. இது எல்லாமே அந்த கடையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. இந்த வேல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க, க்யூட்டாக. இது எல்லாமே கோல்டு ஃபாயிலில் பண்ணது தான். ஸோ ரீவேல்யூஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் இதை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த உள்ள ஃபாயில் மட்டும் எடுத்து பார்த்து உங்களுக்கு 24 கேரட் கோல்டு ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு 1000க்குள்ளே பட்ஜெட் வைஸாக எனக்கு வந்து நல்ல கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னே சொல்லுவேங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருந்தது. லக்ஷ்மி, விநாயகர் அது மாதிரியும் இருந்தது. இல்லை கிறிஸ்டின்ஸ்க்கு ஏற்றாப்புல அவங்களோட சாமி படங்களும் இருந்தது. அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு ஏற்றாப்புல அவங்களோட சாமி படங்களும் இருந்ததுங்க. ஸோ எல்லாருக்கும் தகுந்தாப்புல இந்த கோல்டு ஃபாயிலில் உள்ள இது கிடைக்கிது. இதே மாதிரி சில்வர்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 500க்குள்ளே வந்து பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சில்வரில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இதே மாதிரி ஃபாயில் தான், சில்வர் ஃபாயில் வச்சு செஞ்சதும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது இங்கே. ஆக்சுவலாக நான் 4 மந்த்ஸ் தாங்க சிட்டு கட்டியிருந்தேன். 8,000 கட்டியிருந்தேன். பட் ஸ்டார்டிங்லேயே ஒரு கிஃப்ட் வாங்கினதுனால ஒரு ₹250 லெஸ் பண்ணி ₹7,750 ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏன் சிட்டு க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும்
அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வெள்ளியோட பற்றியே ஒரு வீடியோ இருக்குங்க. 80% டச்னா என்ன ரேட்டுக்கு வாங்கணும், 92.5னா என்ன ரேட்டுக்கு வாங்கணும், 99%னா என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேங்க. யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே டாப்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு வெள்ளி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏன் ஒரு சில கடைகளில் வந்து உங்களுக்கு வந்து 5% கம்மியாக கொடுக்குறாங்க, மேக்கிங் சார்ஜ் கிடையாது, அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெள்ளி பொருட்களுக்குமே வந்து பின்னாடி சீல் இருக்குங்க. 80 டச்சு, 83.5, 92.5, 99 அப்படிங்கிற சீல் இருக்குது. ஸோ கடைக்கு போய் நீங்கள் ஏதாவது வெள்ளி பொருள் வாங்குறீங்கன்னா இதில் என்ன சீலு, இது என்ன கிரேடு அப்படின்னு கேட்டு வாங்குங்க. 80 டச் அப்படின்னா கிராமுக்கு வந்து 5லேருந்து 7 ரூபாய் அவங்களே லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப வேலைப்பாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க ஒரு சில கடைகளில். ஆனால் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜெலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த பிளேட்டு, குத்து விளக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப எந்த மேக்கிங் சார்ஜும் வராதுங்க. இங்கே வந்து சில்வரில் அந்த ரோஸ் கோல்டு வாட்ச் வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6000 கிட்டே வந்திருந்தது. நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு கோல்டு ஃபாயில் மாதிரி சில்வர் ஃபாயில்லே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 500 ருபீஸ் தான் பட்ஜெட் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. இந்த வாட்ச்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6000 வந்தது. பட் பார்ட்டி வியர் மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், ரோஸ் கோல்டு டைப்பு. ஸோ இது எல்லாமே சில்வரில் ரோஸ் கோல்டு பிளேட்டடு வாட்சுங்க. அழகாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்எஸ்கேல இதே மாதிரி வந்து ஆன்டிக் பீசஸ் வாட்சஸ் வந்து கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் சில்வரில். ஸோ அது எல்லாமே 8000ல் ஸ்டார்ட் ஆச்சு இங்கே. பட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6000லேயே ஸ்டார்ட் ஆகிருந்தது. இது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ உள்ள காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வாட்ச் பேர் பண்ணிங்கன்னா கூட பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த கடையில் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. உங்களுக்கு இப்போ பார்த்ததில் எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நான் வந்து சில்வர் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி போகி பொங்கல்.